السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 5வது தராவிகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, உலகம் முழுமைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களது வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக அமையக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வேதம் திருக்குரான். அந்த திருக்குரானுடைய வழிகாட்டுதல் அறிவியல் துறையில் எந்த அளவு இருக்கிறது என்பதை இன்றைய தினம் திருக்குரானின் அறிவியல் என்கிற தலைப்பில் நாம சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்விடம் நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று வலியுறுத்திய ஒரே செய்தி அறிவுதான். நீங்கள் அதிகாரத்தை அல்லாஹ்விடம் அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. காசு குணத்தை அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. குழந்தை குட்டிகளை அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. செல்வாக்கை அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் நம்ம ரசூலுல்லாவுக்கு சொன்னது, வகுல் நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் துஆ செய்யுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகமாகத்தா என்று துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். இப்ப முஸ்லிம் உம்மத்துக்கு வலியுறுத்தப்பட்ட வாழ்க்கைக்கான அம்சங்களில் ஒன்று, அவர்கள் அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன அளவில் இருக்கிறார்களோ அந்த அளவிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களது அறிவை கொண்டு செல்ல வேண்டும் என்பது திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல். இந்த உலகத்துல இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, கற்பனைக்கு எட்ட முடியாத அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வளர்ச்சி நன்மையாக இருக்குதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எல்லாருமே இந்த வளர்ச்சியை பத்தி பயப்படுறாங்க. எந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோமோ இந்த வளர்ச்சி நன்மையானது தானா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. காரணம், இந்த வளர்ச்சியின் பக்க விளைவுகளாக ஏற்படக்கூடிய செய்திகள் எல்லாம் மிக மோசமா இருக்கு. உதாரணத்துக்கு, மனுஷன் அவனுடைய அறிவியல் வளர்ச்சியால ஆயுதங்களை கண்டுபிடித்தான், கொடூரமான ஆயுதங்களை கண்டுபிடித்தான். அந்த ஆயுதங்கள் நிமிஷ நேரத்தில் மிக கொடூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடியதாக இருக்கு. ஒரு உதாரணம். அதே போல மனிதர்கள் கண்டுபிடித்த மற்ற பல சௌகரியங்கள் மனிதர்களுடைய மனிதாபிமான தன்மையை எடுத்து விடக்கூடியதாக மாறி வருது. மனிதாபிமான தன்மையை எடுத்து ஒண்ணு வேணாம், இந்த செல்போன் ஒண்ணு. செல்போன் என்கிறது எவ்வளவு பெரிய வசதியாக நமக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். எவ்வளவு பெரிய வசதிங்கிறது உண்மைதான். ஒரு காலத்துல ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது தொலைஞ்சு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எப்படின்னா, அந்த பெரிய கூட்டத்துல தொலைஞ்சு போறவங்களை எப்படி தேட முடியும்? இங்கிருந்து போறவங்க கப்பல்ல போய் இறங்கி அங்க ஜித்தாவுடைய துறைமுகத்துல
ஹஜ் கேம்ப் வச்சிருப்பாங்க, இந்தியன் ஹஜ் கேம்ப்னு. அந்த ஹஜ் கேம்ப்ல இருந்து வெளியே பிரிஞ்சு போகும்போது தொலைஞ்சு போனாங்கன்னா திரும்பி ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்தா தான் பார்க்க முடியும். ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு திரும்ப அங்க வந்து சேரும்போது தான் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் கஷ்டம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் எந்த சிரமமும் இல்லாத சூழ்நிலை மாறி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த செல்போன் அப்படிங்கிறது பெரிய ஒரு சௌகரியம் தான். ஆனா இதே செல்போன் எவ்வளவு பெரிய ஒரு சமூக பேராபத்தாக மாறி இருக்குதுங்கிறத நாம பல வகைகள்ல பார்த்துட்டு வர்றோம். அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி தீவா மாறிட்டான். ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி தீவா மாறிட்டான். ஒரு வீட்டுக்குள்ள 10 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகத்துல இருக்காங்க. அவங்க தனித்தனி உலகத்துல இருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ள இருந்த சமூக கூட்டுறவு இல்லை. ஒரு நண்பர்களுக்கு இடையில இருந்த உறவாடல்கள், பழக்க வழக்குகள் இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு அப்பட்டமா காட்டுறது என்னன்னா, இந்த விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே நன்மையை நோக்கித்தான் போகுதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு. இந்த இடத்துல திருக்குர்ஆன் வழிகாட்டு. அறிவியல் நன்மையை நோக்கி போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வழியை திருக்குர்ஆன் காட்டு. அதுக்கு முன்னால குர்ஆனுக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, பெருமை என்னன்னா, அறிவியலை கிக் ஸ்டார்ட் செய்து விட்டது. அறிவியலை தொடங்கி வைத்தது, அறிவியல் புரட்சியை தொடங்கி வைத்ததில் இஸ்லாத்துக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. இதை நான் விரிவா பேசுறதுக்கு இல்லை, ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் மட்டும் பேசிட்டு நான் வர்றேன். சமீபத்துல இன்டர்நெட்ல நான் ஒரு அப்ஜெக்ஷன் பார்த்தேன். ஒரு எதிர்ப்பு, ஒரு ஆள் ஒரு எதிர்ப்பு பதிவு பண்றான். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக எதிர்ப்பு பதிவு பண்றது தானே உலகத்தினுடைய வேலையா இருக்கு. ஒரு ஆள் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்றான். என்னன்னா, முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு நடந்துச்சுன்னா இது எங்க குர்ஆன்ல இருக்குது, எங்க குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. குர்ஆன்லயே இருக்கிறதே எல்லாம் அறிவியல்னா நீங்களா முதல்லயே ஏன் கண்டுபிடிச்சு சொல்லல? எல்லா அறிவியலும் குர்ஆன்ல இருக்குதுன்னா ஏன் நீங்களா முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லல? நீங்க சிறுபிள்ளைத்தனமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சேபனையை ஒருத்தர் கிளப்பி இருக்கிறார். இதுக்கு நாம பதில் காணணும். ஒரு விஷயம் நாம என்ன சொல்லல, குர்ஆன் எல்லா அறிவியல் கருத்துக்களையும் சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லல. காரணம், குர்ஆன் ஒரு சயின்ஸ் புக்கு கிடையாது. குர்ஆன் ஒரு சயின்ஸ் புக்கு கிடையாது. எல்லா அறிவியலையும் பேசுறதுக்கு குர்ஆன் ஒரு சயின்ஸ் புக்கு கிடையாது. குர்ஆன்லயும் சயின்ஸ் இருக்கிறது, குர்ஆன்லயும் சயின்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம். அது அறிவியல், எல்லா அறிவியல் தகவலும் குர்ஆன்ல இருக்குதுன்னு நம்ம சொல்லல. அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கு உரத்து நாம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். இந்த உலகத்தில் நடைபெற்ற அறிவியல் புரட்சியை குர்ஆன் தொடங்கி வைத்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு காலகட்டத்திலும் ஒரு அறிவியல் நிலைப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு. மனித வரலாறே அறிவியலின் தொடக்கம் தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதை அல்லாஹ் சிறப்பா கொடுத்தான்? எதங்க சிறப்பா கொடுத்தான்? அறிவைத்தான் அல்லாஹ் சிறப்பா கொடுத்தான். மலக்குமார்கள், யா அல்லாஹ், என்ன இப்படி ஒரு படைப்பை, ரத்தத்தை ஓட்டி குழப்பம் செய்கிற ஒரு படைப்பையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டபோது அந்த மக்களுக்கு, அந்த மலக்குகளுக்கு இடையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் சிறப்பை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் செஞ்ச வேலை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அடிப்படையான அறிவியல் அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அறிவியலின் தொடக்கம். அறிவியலின் தொடக்கம். அறிவியல்னா என்னங்க? ஒவ்வொன்றினுடைய யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளுதல் அறிவியல். தண்ணினா இது என்னது, எதுக்கு பயன்படக்கூடியது? நெருப்புனா இது என்னது, எதுக்கு பயன்படக்கூடியது? நட்சத்திரம் என்னது, எதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தானே அறிவியல். இந்த அறிவியலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அவருக்கு தேவையான அடிப்படை அறிவு முழுக்க அல்லாஹ் சொல்லி கொடுத்தான்.
அதனால் மனித குலத்தின் தொடக்கம் என்பதும் அறிவியலின் தொடக்கமும் ஒண்ணுதான். மனித குலம் எப்படி இல்லை, அறிவு இல்லாமல் இருந்ததில்லை. அறிவை வைத்துத்தான் மனித குலம் உலகத்தில் மற்ற படைப்பினங்களிடமிருந்து வேறுபட்டு சிறப்பு பெற்றது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடிப்படை அறிவை எல்லாம் சொல்லிக் கொடுத்தான். அதனால மனிதர்கள் கற்றுக்கொண்ட அடிப்படை அறிவு முழுக்க அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தான். மனுஷன் வேட்டையாடுறதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், இப்படி வேட்டையாடி சாப்பிடு. துணி நெய்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், இந்த துணி நெய்கிறது எப்படி. மலைகளில் பயணிக்கிற போது அதன் பாதைகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் இல்லையா? மலை பாதைகள்ல இப்படிங்க ரோடு போட்டு வச்சிருக்கு. இந்த திம்பம் மலையில போனாலோ இல்லையா, அல்லது வேற சில மலைப்பகுதிகளுக்குள்ள போனா என்ன ரோடுங்க இது, எப்படிங்க இந்த ரோடெல்லாம் போட்டா மனுஷனுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருமா இல்லையா? குர்ஆன் அந்த ஆச்சரியத்தை தொடர்ச்சி வீசுது. இதை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். மலைகளில் பாதைகளை அல்லாஹ் அமைச்சது, அல்லாஹ் காட்டி கொடுத்தான் இயல்பா. அதனால அடிப்படை அறிவு எல்லாமே அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த அடிப்படை அறிவை பெற்று வைத்திருந்த காலம்னு ஒன்று இருக்கு. ஒரு நீண்ட நெடிய சில 1000 ஆண்டுகள் அந்த அடிப்படை அறிவோடு போச்சு. மனுஷனுக்கு தெரிஞ்சது என்னதான்? வேட்டையாடுறது தான். அதுக்கு அடுத்த அறிவு நெருப்பு பத்த வைக்க தெரிஞ்சான். நெருப்பு பத்த வைக்க தெரிஞ்ச போது சமைச்சு சாப்பிடுற அறிவு வந்துச்சு. அதுக்கு அடுத்து அறிவியல் மாற்றம்ங்கிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இரும்பை பயன்படுத்த தெரிஞ்ச அறிவு. இரும்பை பயன்படுத்த தெரிஞ்ச ஆரம்பிச்ச போது மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய நாகரீகம் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போச்சு. இதற்கு பிறகு அதே நிலையில தான் பல்லாயிரம் ஆண்டுகள் மனித அறிவியல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதே அளவுல மனசு அறிவியல் இருந்துச்சு. இந்த மனித இப்படியே போய்கொண்டிருந்த அறிவை திருப்பி ஒரு புரட்சிகரமாக மாற்றிவிட்டு மனிதனுடைய அறிவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது குர்ஆன். இந்த நிலை இப்படியே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா, குர்ஆன் வர்ற வரைக்கும் மனுஷன் எதையெல்லாம் பயந்தானோ அதையெல்லாம் வணங்கினான். நெருப்பை பார்த்து பயந்தானா நெருப்பை வணங்கினான். மிருகங்களை பார்த்து பயந்தானா மிருகங்களை வணங்கினான். நட்சத்திரங்களை வணங்கினான், கோள்களை வணங்கினான், மலக்குமார்களை வணங்கினான். இவைகள் எல்லாத்தையும் மனுஷன் வணங்கினான். எதை பத்தி அவன் யோசிக்கணும், இது என்னன்னு யோசிக்கல. ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சா தானே அதை பத்தி தெளிவு கிடைக்கும். வானத்தை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து, சந்திரனை பார்த்து இது கடவுள் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி யோசிக்கிற சிந்தனை இல்லாம போயிடுது. அதே போல நீங்க எந்த ஒன்றையும் கடவுள் என்று நினைச்சிடும் போது அதை பத்தி யோசிக்க மாட்டோம். அது யோசிக்கிறது அப்படின்னு நின்றுச்சு. இப்படி மனிதனுடைய சிந்தனை திறன் அப்படியே தேங்கி கிடந்தது நீண்ட நெடுநாட்களா. இந்த சிந்தனையை திறந்து விட்டது குர்ஆன் தான். சிந்தனையை திறந்து விட்டது குர்ஆன். நாம ஏதோ வெறும் பெருமைக்கு கதை சொல்லல. நீங்க வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய சயின்ஸ் பீரியடு. கிபி 7ஆம் நூற்றாண்டுங்கிறது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலம். இந்த கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய விஞ்ஞானம் எந்த அளவில் இருந்தது, கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு மாறியது அப்படின்னு படிச்சு பாருங்க, தெரிஞ்சு. இது மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு இந்த உண்மை தெரியல. குர்ஆன் அறிவியல் உலகத்தில் செய்த மாற்றம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு இந்த உலகத்தில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எப்படி ஒரு புயல் வேகத்தில் மாற்றம் கண்டன அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற நம்ம தலைமுறைக்கு தெரியல. படிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும். மருத்துவ உலகம் அப்படிங்கிறது அலி சென்னா என்கிற ஒரு இஸ்லாமிய அறிஞரை சார்ந்து இருக்கிறது. அலி இப்னு சீனா, அவரை அலி சென்னான்னு சொல்லுவாங்க. அலி இப்னு சீனா அவர் கானூன் ஃபி திப் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். அந்த நூல் தான் பைபிள் ஆஃப் மெடிசன்.
மருத்துவத்தின் வேத புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுது. மருத்துவம் அப்படிங்கிறத வேற யாரும் பார்க்கவே இல்லை. மருத்துவம் பார்ப்பதை கடவுளை கோபப்படுத்துகிற செய்தி என்று ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள். நோயை கொடுக்கிறது யாரு? நோயை கொடுக்கிறது கடவுள். அந்த நோய்க்கு மருத்துவம் செய்வது கடவுளை கோபப்படுத்துகிற செயல் என்று நினைத்தார்கள். ஐரோப்பியர்கள் மருத்துவமே படிக்கல. இது நான் வெறுமனே பெருமைக்கு சொல்லுகிற செய்தி இல்ல சகோதரர்களே, யதார்த்தம். அவங்க மருத்துவம் படிக்கல. மருத்துவம் படிச்சா அது கடவுளை கோபப்படுத்துற விஷயம்னு நினைச்சாங்க. ஐரோப்பாவுக்குள்ள இன்னைக்கு எந்த நாடு பிரிட்டிஷாக, பிரிட்டனாக, இங்கிலாந்தாக, ஜெர்மனியாக, பிரான்ஸாக இருக்குதோ இந்த நாடுகளுக்குள்ள முதல் மருத்துவம் செய்தவர்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் மருத்துவத்தை எங்கிருந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னா பக்தாதிலிருந்து படிச்சுட்டு வந்தாங்க. பக்தாதிலிருந்து மருத்துவம் படிச்சுட்டு வந்தவங்க தான் ஐரோப்பாவுக்குள்ள யூதர்களாக மருத்துவர்களாக இருந்தார்கள். உலகத்திலேயே போலி மருத்துவர்கள் இல்லாத முதல் நகரம் என்கிற பெயர் பெற்ற நகரம் பகதாது நகரம். அங்க என்ன கிடையாது, போலி டாக்டர்ஸ் இல்லாத நகரம். டாக்டர்ஸ் எல்லாருக்கும் இப்ப அரசாங்கம் சான்றிதழ் கொடுக்குது இல்லையா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நம்ம படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறோம், டிகிரி வாங்குறோம். அந்த டிகிரிக்கும் டாக்டர் டிகிரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? டாக்டர் என்ன செய்யலாம்? பச்சை இங்களை கையெழுத்து போடலாம். டாக்டர்கிட்ட போய் ஏதாவது ஒரு தேவைன்னா டாக்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறோமா இல்லையா? டாக்டர் என்ன செய்யலாம்? பச்சை இங்களை கையெழுத்து போடலாம். அவர் கெசட்டட் ஆபீசர், அரசு பதிவு பெற்ற மருத்துவர், அரசு பதிவு பெற்ற அதிகாரியம். இந்த சிஸ்டத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்தியவர்கள் முதலில் முஸ்லிம்கள் தான் பகதாதில் நடைமுறைப்படுத்தினார். உலகத்தில் ஃபர்ஸ்ட் பெட்டட் ஹாஸ்பிட்டல், முதல்ல மருத்துவ பெட்டு வச்சு மருத்துவமனைகள் வச்சது பகதாதுல தான். இதெல்லாம் நம்முடைய வரலாறு. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பிள்ளைன்னா ஒரு 10-15 வயசுக்குள்ள இருக்கும்போது, நம்ம டவுன் ஹால்ல இருக்கிற லைப்ரரி, அங்க லைப்ரரி போய் உட்கார்ந்து அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல மத்திய கிழக்கின் வரலாறு, எனக்கு அப்ப மத்திய கிழக்குன்னா என்னன்னு தெரியாது. மத்திய கிழக்கின் வரலாறுன்னு ஒரு புக் இருந்தது. அதை எடுத்து படிச்சு பார்த்தா ஆச்சரியமாயிடுது. அதை போட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தர் மத்திய கிழக்குன்னா இப்ப இருக்கிற அரபு நாடுகள், அந்த அரபு நாடுகள் தான் விஞ்ஞானத்திற்கு அடிப்படையாக இருந்ததுன்னு வகை வகையா போட்டிருக்காங்க. மருத்துவத்திற்கு, கெமிஸ்ட்ரிக்கு, கெமிஸ்ட்ரி ஜாபிர் பின் ஹையான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்று போற்றப்படுகிற ஜாபிர் பின் ஹையான் பல ஆசிட்டுகளை கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுத்தவர். நைட்ரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய இது மாதிரி பல ஆசிட்டுகளை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தவர். வானியல் அறிஞர் நாசிருத்தீன் தூசி, வானியல் அறிஞர், உலகத்தின் மிகச்சிறந்த வானியல் அறிஞர். டெல்லியில ஜந்தர் மந்திர்னு ஒரு ரோடு இருக்கு. நம்ம ஆர்ப்பாட்டம் எல்லாம் இங்கதான் நடக்கும், ஜந்தர் மந்திர்ல தான் நடக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த ஜந்தர் மந்திருக்கிறது இந்தியாவில கட்டப்பட்ட ஒரு வானியல் ஆய்வு கூடம். வானியல் ஆய்வு கூடம். ஜந்தர்னா சந்தர்னா சந்தர்னா நிலாங்க, நிலா ஆய்வு வானியல் ஆய்வு கூடம் தான் சந்தர் மந்திருக்கிறது. அந்த ஆய்வு கூடம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு அந்த வரலாறு படிச்சு பாருங்க. பகுதாதில் இருக்கிற நாசிருத்தீன் தூசி அமைத்த ஆய்வு கூடத்தை முன்னுதாரணமாக வைத்து அமைக்கப்பட்டதுதான் இது. வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு பெயர் வைத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த கடகம், மீனம் எல்லாம் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நட்சத்திரங்களுடைய வடிவத்தை பார்த்து இந்த நேரத்தில் நட்சத்திரம் இந்த வடிவத்தில் இருக்கிறது அப்படின்னு நட்சத்திரங்களை பார்த்து அதற்கு பெயர் வைத்தவர்கள் முஸ்லிம்கள். எப்படி இந்த சாதனைகளை எல்லாம் முஸ்லிம்கள் செய்தார்கள் என்றால், குர்ஆன் முஸ்லிம்களுக்கு எல்லாவற்றையும் ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லியது. அவலம் யரவு, அவர்கள் பார்க்க வேண்டாமா? அஃபலா யன்துரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையாக சிந்திக்க சொன்னான். அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள். அவனை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆய்வு செய்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால அல்லாஹ்வை பற்றி மட்டும் ஆய்வு செய்யறது விட்டு எல்லாத்த பற்றியும் ஆய்வு செய். படைப்புகள் அனைத்தையும் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய சிந்தனையை ஏற்படுத்தியது குர்ஆன். அதனாலே மனித வரலாற்றில் சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தியதில் குர்ஆனுக்கு மகத்தான பங்கு இருக்குது. அதை யாரும் மறுக்க முடியாது.
அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த குர்ஆன் எதுக்கு வந்தது? மனுஷனை அல்லாவோட நெருக்கமாக்குறதுக்கு வந்துச்சு. மனுஷன் அல்லாவோட எப்ப நெருங்குவான்? அல்லாவோட எப்ப நெருங்குவான்? அறிவு வந்தா தான் நெருங்குவான்னு குர்ஆன் சொல்லுது. மனுஷன் எப்ப அல்லாவோட நெருங்குவான்? மடத்தனத்துல நெருங்குறது அது திடீர்னு விட்டுட்டு போயிடுவான். மடத்தனத்துல அறிவில்லாம நெருங்கினா அது திடீர்னு விட்டுட்டு போயிடுவான். அப்படித்தானுங்க. அறிவோட இருக்கிறவன் நெருங்கிறது தான் சரியான நெருக்கம். அதனால அல்லாஹ் அறிவியலுக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஆயத்து போதும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அறிஞர்கள் தான் பயப்படுவார்கள். அல்லாஹ்வை அறிஞர்கள் தான் பயப்படுவாங்க. எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எது எது எப்படி என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா பயம், உண்மையான பயம் யார்கிட்ட வரும்? அறிஞர்கள்ட்ட தான் வரும். குர்ஆன் எப்படி குர்ஆனுக்கும் அறிவியலுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை விளங்குவதற்கு இது அவ்வளவு சிறந்த வசனம். குர்ஆன் அறிவியல் குர்ஆன் அல்லாவோடு மக்களை நெருக்கமாக்குவதற்கு வந்தது அப்படின்னா அது எதை கொண்டுதான் சாத்தியம்? அறிவை கொண்டுதான் சாத்தியம். பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பெரிய அறிஞர் அவர் சொல்றாரு, நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த ஒரு தடவை, நாங்க ஒரு பகுதியில தங்கி இருந்தோம். அந்த பகுதியில ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் பாக்குறேன், அவர் கையில பைபிள் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போறாரு. இப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னங்க, ஏன்னா ஒரு நமக்கு கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் படிச்சவங்க மதம்னா வரமாட்டாங்க. மதத்தை மறுக்கிற போக்குதான் மிகைத்திருந்தது மக்களிடத்திலே. கம்யூனிசத்தின் தாக்கம் வந்த பிறகு படிச்சவன் அறிவாளி அப்படின்னா அவன் மதத்துக்கு பக்கத்துல போக மாட்டான், அப்படித்தான் விலகி இருந்தான். அந்த கால சூழ்நிலையில இந்த ஆளு பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போறதை பார்த்துட்டு அவர் போய் கேட்டாரு, என்னங்க நீங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆச்ச, சர்ச்சுக்கு போறீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அதனாலதான் சர்ச்சுக்கு போறேன். நான் சயின்டிஸ்டாக இருந்து இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற படைப்புகளுடைய உண்மைகளை தெரிந்து கொள்கிற போது இதை படைத்த ஒருவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்கிற செய்தியை அது சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யத்தஃபக்கருன், மக்கள் யார் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிந்திக்கிறார்களோ அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சுப்ஹானக மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதில் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை என்ற முடிவுக்கு வருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப குர்ஆன் அல்லாஹுவோடு மனிதர்களை இணைக்க வந்த வேதம். அது உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய செய்தி என்னன்னா, அறிவியல் இருந்தால்தான் அல்லாஹ்வோடு இணைய முடியும். யாரிடத்தில் அறிவு இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்வோடு இணைய முடியும் என்கிற செய்தியை சொல்லுச்சு. அதனாலே அந்த அறிவுக்கு தூண்டுதலாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் குர்ஆன் தூண்டி விட்டுச்சு. நீங்க சிந்திங்க, யோசிங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுச்சு. நீங்க குர்ஆனுடைய இந்த தூண்டுதல் நம்ம சொல்றது மட்டும் இல்லை, உலகத்தில் சிந்திக்கிற எல்லாரும் சொல்ற செய்தி. குர்ஆன் அறிவியலுக்கு எந்த வகையில் உதவுச்சு? என்ன சொல்லல? நீங்க இது மேத்தமெட்டிக்ஸ் கண்டுபிடிப்பு இப்படி எதுவும் சொல்லல. இது மேத்தமெட்டிக்ஸ் இது, அல்லது இது பிசிக்ஸ்ல இந்த உண்மை இப்படி இருக்குது, அல்லது இந்த பயாலஜியில இப்படின்னு குர்ஆன் என்ன செய்யல? இந்த அறிவியல் தகவல்களை சின்ன சின்னதா சொல்லல. அதுக்கு எல்லாம் மூலமா என்ன செஞ்சது? ஆய்வு செய்யுங்கள் என்று தூண்டிவிட்டது. ஒருத்தர் சொல்றான், எப்படி குர்ஆன் தூண்டுச்சுங்கிறது, என்கரேஜிங் த பர்சூட் ஆஃப் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்ட். இயற்கையான உலகத்தை அறிந்து கொள்ள தூண்டியது. திருக்குர்ஆன் என்ன செஞ்சது? இயற்கையான உலகத்தை அறிந்து கொள்ள தூண்டியது. எசென்ஷியலி the Quran is seen as the foundational text that laid the groundwork for the further scientific exploration and discovery. எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆய்வுகளுக்கான அடிப்படை செய்திகளை எங்க வச்சிருந்தது? குர்ஆன் வச்சிருந்தது. அது என்ன செய்யல? விஞ்ஞானத்தினுடைய துறை சார்ந்த சின்ன சின்ன செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கல. மொத்த விஞ்ஞானமும் ஏற்படுவதற்கான அடிப்படை தகவல்களை குர்ஆன் சொல்லுச்சு.
ஒவ்வொன்றையும் சொல்லிச்சு. வானத்தை பத்தி சொல்லிச்சா இல்லையா? வானத்தை அல்லாஹ் படைச்சதை பத்தி சொல்லிச்சு. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, வானங்களை பூமியை படைத்ததில், வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதில், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹரி, கடலில் ஓடுகிற கப்பலில். சிந்திங்க. ஒட்டகத்தை அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகை எப்படி படைக்கப்பட்டது என்றவர்கள் பார்க்க வேண்டாமா? வயில ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எப்படி உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறது என்றவர்கள் பார்க்க வேண்டாமா? அப்படி அல்லாஹ் பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது, மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளன, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா பார்க்க வேண்டாமான்னு அல்லாஹ் மக்களை பார்த்து கேள்வி கேட்டான். அப்போ மக்கள் அது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சு. பார்க்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்? சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்டான். அதை கூட அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் சிந்திக்கிற வழியையும் லேசாக்கி வச்சான். பாலைவன தேசத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீ யானையை பற்றி சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இருந்தா அவன் யானையை பார்க்கறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கும். அவங்கிட்ட அல்லாஹ் சொன்னா, நீ ஒட்டகத்தை பத்தி சிந்திக்க வேண்டாமா, ஒட்டகம் அவங்க வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு பிராணி, அதை சிந்திக்க வேண்டாமான்னு சொன்னோம். ஓ, அப்ப இதுல யோசிக்கிறதுக்கு ஏதோ இருக்கும் போல இருக்கு என்றவர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற உண்மைகளை அவர்கள் கண்டுகொண்டார். உண்மைகளை கண்டு பல உண்மைகளை இந்த உலகத்திற்கு முஸ்லிம்கள் முதலில் சொன்னார்கள். குரான்ல விஞ்ஞானம் இருக்குதுன்னா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லி இருக்க வேண்டாமான்னு ஒருத்தன் கேட்கிறானா இல்லையா? அவனை பார்த்து நீ சொல்லணும், வரலாறு படி. வேற எந்த சமூகம் உலகத்திற்கு அறிவியலை சொல்லிச்சு? வரலாறு படி. மருத்துவத்தை பற்றி, வானியலை பற்றி, அதே போல குழந்தை எப்படி கருவிலை உருவாகிறதுங்கிற கருவியலை பற்றி, மண்ணியலை பற்றி, விலங்குகளை பற்றி குரான்ல அல்லாஹ் தஆலா விலங்குகளை பற்றி சொன்னான். விலங்குகள், நாம இன்ஷா அல்லாஹ் விலங்குகளை பத்தி நமக்கு ஒரு தலைப்பு இருக்கு. விலங்குகளுக்கு சூழ்நிலைகளை அறிகிற திறன் இருக்கிறது அப்படின்னு குரான் சொல்லிச்சு. அதுக்கு நிறைய செய்திகளுக்கு சூழ்நிலைகளை அறிகிற திறன் இருக்குது. குரான்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் நம்ல் அப்படின்ற பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கா இல்லையா? இங்க நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். குரான்ல நம்லுன்ற பேர்ல ஒரு அத்தியாயம். நம்லுன்னா என்ன அர்த்தம்? எறும்புன்னு அர்த்தம். அதுல எறும்பு பேசுது. எறும்பு பேசுறத பத்தி அல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையை நடத்திட்டு போறாங்க. நடத்திட்டு போற வழியில ஒரு எறும்பு பொத்து, அந்த எறும்புல இருக்கிற பெண் எறும்பு கூட்டத்துக்கிட்ட பேசுறத அல்லாஹ் சொல்றான். யா ஐயத்துஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும், எறும்புகளே உங்கள் பொந்துகளுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாமல் அவர்கள் உங்களை விதித்து விடக்கூடும் அப்படின்னு ஒரு எறும்பு பேசின செய்திய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க காதுக்கு அது விழுகுது. அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஃபதபஸ்ஸம லாஹிகன், அவர் சிரிக்கிறாரு. ஓ, எறும்பு இப்படி பேசுதுன்னு சிரிச்சுக்கிட்டு அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இப்படி ஒரு அறிவை தனக்கு கொடுத்திருக்கிறதுக்கு அவர் நன்றி சொல்றாருன்னு வருது. இப்ப எறும்புக்கு சூழ்நிலைகளை அறிகிற திறன் இருக்கிறதுன்னு சொல்லுது குரான். எப்பவோ சொல்லி இருக்கு. அதுக்கு பின்னால வந்த விஞ்ஞானம் அதை கண்டுபிடிச்சது. விஞ்ஞானம் பிராணிகளுக்கு சூழ்நிலைகளை அறிகிற திறன் இருக்குது. இந்த நாசிருத்துனே தூசி அப்படின்னு நான் ஒரு விஞ்ஞானியை சொன்ன பாருங்க, வானியல் அறிஞர். அவர் ஒரு தடவை ஒரு பயணம் போறார். நல்ல வெயில் நேரம், நல்ல தாகம் அடிக்குது. ஒரு ஆளுகிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கிறார். அவன் சடைஞ்சுக்கிட்டே தண்ணி கொடுக்குறான். மழையே பெய்யல, நீ இப்போ இருக்கிற தண்ணி கேட்குற அப்படின்னு சொல்லி சடைஞ்சுக்கிட்டே தண்ணியை கொடுக்குறான். தண்ணியை கொடுக்கும்போது சொல்றாரு, சடையாத மழை பெய்யும், நீ என்ன ஜோசியக்காரனா மழை பெய்யுங்கிற? அப்ப சொல்றாரு, உன் கழுதையை பாரு. ஒரு கழுதையை பார்க்க சொல்றிய, கழுதையை பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னாரு. கழுதையை பார், அதன் வால் தூக்கி இருக்கிறது, கழுதை வாலை தூக்கி இருந்தால் அது மழை பெய்வதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிராணிகளுக்கு என்ன இருக்குது? சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்கிற அறிவு இருக்குது அப்படிங்கிறத குர்ஆனுடைய ஒரு செய்தி சொல்லுது. அது மக்களுக்கு அறிவியல் சிந்தனையை ஏற்படுத்திச்சு. அதை சிந்திச்சாங்க. ஒவ்வொரு விஷயமாக சிந்திச்சாங்க. எதை பத்தியும் சிந்திக்காம இல்லை, ஒவ்வொரு விஷயமாக சிந்திச்சாங்க. ஒரு இமாம் அபூ ஹனீஃபா கிட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்டான்.
எறும்பு பேசிச்சின்னு குரான்ல வருது, அது ஆண் எறும்பா பெண் எறும்பா? நம்மளுக்கு அப்படித்தானே, கேள்வின்னு கேட்க ஆரம்பிச்சா எதை வேணாலும் கேட்போம். ஆண் எறும்பா பெண் எறும்பா? அதனாலதான் அல்லாஹ் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதுன்றான். அப்ப அபூ ஹனீஃபா இமாம் ஆண் பெண் எறும்புன்னு சொன்னாங்க. அது எப்படிங்க பெண் எறும்புங்கிறீங்க? அந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை நம்லத்துன் அப்படிங்கிற வார்த்தை, அது பெண் எறும்பை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு அவங்க விளக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் யோசிச்சாங்க. குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் யோசிச்சாங்க, ஒவ்வொரு வாசகங்களையும் யோசிச்சாங்க. அதில் இருக்கிற உண்மைகளை, சத்தியத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொல்லி ஆய்வு செய்து, இப்ப குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். அல்லாஹ் 2 கிழக்குகளுக்கு சொந்தக்காரன், 2 மேற்குகளுக்கு சொந்தக்காரன். 2 கிழக்குகளுக்கும் 2 மேற்குகளுக்கும். எத்தனை கிழக்கு இருக்குது? எத்தனை கிழக்கு இருக்கு? இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கு. அப்ப எப்படி 2 கிழக்கு வரும்? இதை யோசிச்சா சகோதரர்களே, இந்த உலகம் தட்டையானது என்றுதான் ரொம்ப காலம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தட்டையானது, உலகம் தட்டையானது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் இந்த உலகம் கலீலியோ இந்த உலகம் உருண்டையானது, கோப்பர்னிக்கஸ் இந்த உலகம் உருண்டையானதுங்கிற செய்தியை ஆரம்பத்துல சொல்லி இருந்தாரு. ஆனா அதை நிரூபிக்க முடியல. அது எப்ப நிரூபணம் ஆச்சுன்னா, கலீலியோ கடல் பயணம் செய்த போதுதான் அது நிரூபணம் ஆச்சு. கலீலியோ ஸ்பெயின்ல இருந்து இந்தியாவுக்கு கடல் பயணம் வர நினைச்சாரு. அவர் மாறி போய் அமெரிக்காவுக்கு போய் அவர் யாரு? கலீலியோ, கொலம்பஸ் கடல் பயணம் போனார் இல்லையா? கொலம்பஸ் கடல் பயணம் போன போதுதான் எது நிரூபணம் ஆச்சுன்னா, இந்த பூமி உருண்டைங்கிறது நிரூபணம் ஆச்சு. அது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தாங்க? அட்லாண்டிக் மகாசமுத்திரம் இப்படி இருக்கு, தட்டையா இருக்கு. யாராவது அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துல பயணம் பண்ணாங்கன்னா அங்க போய் கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துல யாரும் பயணம் பண்ணல. ஆனா இப்னு ருஷ்த் ஒருத்தர், பெரிய இஸ்லாமிய அறிஞர், அவருக்கு இந்த ரப்புல் மஷ்ரிகைனி ரப்புல் மக்ரிபைங்கிற அந்த வாசகம் இருந்துச்சு. 2 கிழக்கு 2 மேற்குனா, இப்ப நமக்கு இது கிழக்கு, நமக்கு இது, அமெரிக்காரனுக்கு இது கிழக்கு, அமெரிக்காரனுக்கு இது கிழக்கு. அப்ப அங்க ஒரு கிழக்கு வருது, இங்க ஒரு கிழக்கு வருது. பூமி உருண்டையாக இருந்தா தான் இது சாத்தியப்படும் அப்படிங்கிற சிந்தனையை வைத்துக்கொண்டு கொலம்பஸ் கடல் பயணம் செய்யும் போது, நீ அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் பயணம் செய், உனக்கு ஒன்றும் ஆகாது என்று அவரை தூண்டியவர் இப்னு ருஷ்த் என்கிற இஸ்லாமிய அறிஞர். அவரை தூண்டி கண்டுபிடிச்சு கொடுத்தவர் இஸ்லாமிய அறிஞர். அதற்கு காரணமாக இருந்தது என்ன? ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி நிறைய குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆய்வு செய்தவர்கள் இந்த உலகத்துக்கு ஏராளமான உண்மைகளை கண்டுபிடிச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. ஏராளமான உண்மைகளை கண்டு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னொன்னு, இந்த ரைட் சகோதரர்கள் தான் வானத்துல பறக்கிறத சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல நீ பறக்கிறத பத்தி பேச்சிருக்கான். அதை வச்சு ஆய்வு செய்து பறப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத ரைட் சகோதரர்களுக்கு 700 வருஷத்திற்கு முன்னாலேயே அப்பாஸ் பின் பர்னாஸ்ங்கிற ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. இது எல்லாம் எங்க இருக்குதுன்னா ஹிஸ்டரியில இருக்கு. அப்பாஸ் பின் பர்னாஸ் தேடி பார்த்தோம்னா ஹிஸ்டரியில இருக்கு. 2013 வருஷம் 2013 மாத்ருபூமியில MP வீரேந்திர குமார்ங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இஸ்லாமிய அறிவாளிகள், இஸ்லாமிய விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு உலகத்தினுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னோடிகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எது காரணமாக இருந்திருக்குதுன்னா குர்ஆனுடைய தூண்டுதல் காரணமா இருந்திருக்கு. இன்னொன்னு, நீங்க உலகத்தின் மைய புள்ளி காபா அப்படின்ற பேச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ரவுண்டுல மையம்ன்றதே ஒண்ணு கிடையாது. கரெக்ட் தானா? பூமி ரவுண்டுன்னு சொன்னா அதுல என்ன கிடையாது? தட்டையா இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒரு மைய புள்ளி சொல்லலாம். ரவுண்டா இருக்கிறது என்ன செய்ய முடியாது.
அப்புறம் எப்படி இப்படி ஒரு பேர் வந்துச்சு? பூமியின் மைய புள்ளியில் மக்கா இருக்கிறதுன்னு என் பேர் வச்சு. அப்படின்னா உலகத்திலேயே முதலாக மேப் வரைஞ்ச ஒரு முஸ்லிம். வரைபடம் இருக்கு இல்லையா, அந்த வரைபடத்தை வரைஞ்சது அல் இத்ரீசி. நீங்க போய் வீட்டுல போய் உங்களுடைய கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அல் இத்ரீசி. அல் இத்ரீசிங்கிற அறிஞர் முதல்ல வரைபடம் தயாரிக்கிறார். தயாரிச்சவர் எதுக்கு? சிசிலின்னு ஒரு நாடு இருக்கு. சிசிலிங்கிற நாட்டினுடைய மன்னர் இரண்டாம் ரோஜர் அவர் கேட்டுக்கிறார், எனக்கு ஒரு வரைபடம் இவருடைய அறிவை பார்த்து சொல்ல, எனக்கு ஒரு வரைபடம் தயாரிச்சு கொடு. அப்ப அவருக்காக இவர் வரைபடம் தயாரிச்சு அன்பளிப்பா கொடுக்கிறார். இவர் முஸ்லிம் தானே. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பயணங்கள் எல்லாம் எங்கிருந்து கிளம்புது? மக்காவிலிருந்து கிளம்புறதுனால மக்காவை மையமாக வைத்து அவர் வரைபடம் தொடங்கினார். அப்ப உலகத்தில் வரைபடத்தை எழுத தொடங்கினவங்க முதல்ல தொடங்கினவர் இத்ரீசி. அவர் முஸ்லிமாக இருந்ததுனாலே மக்காவை மையமாக வச்சு வரைபடம் தொடங்கினாரு. அதுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் அந்த பழக்கம் தொடருது. அப்படிங்கிறதுனால பூமியின் மையத்தில் மக்கா இருக்கிறதுன்னு சொல்றமே தவிர உண்மையில் பூமிக்கு என்ன கிடையாது, ஒரு மையம். எல்லாம் உரண்டையா இருக்கும்போது எதை மையம்ங்கிறது. அதனால இப்படி மையத்தை குறிப்பிடுகிற ஒரு பழக்கம் வந்தது அப்படிங்கிறதுக்கும் குர்ஆன் தூண்டுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு காலகட்டத்துல மருத்துவத்துறையில சில நேரங்கள்ல பிரசவம் தாமதமாச்சுன்னு வைங்களேன். பிரசவம் தாமதமாச்சுன்னா சீக்கிரமா பிரசவம் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க, சாப்பிட வைப்பாங்க. நிறைய பேரை பாருங்க, சாப்பிட்டது பிரசவத்தை சீக்கிரமாக்கி இருக்கும். சில பேருக்கு சீக்கிரமா பிரசவம் ஏற்பட்டிருக்கும். அவங்க எதிர்பார்த்த நேரத்தை விட முன்கூட்டி பிரசவம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு தேடி பாருங்க, சாப்பிட்டுருப்பாங்க. அதுல ஒண்ணு ஸ்வீட் சாப்பிடுறது. ஸ்வீட் சாப்பிடுறது பிரசவ நேரத்தில் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிட்டா பிரசவத்தை அது சீக்கிரமா பிரசவம் பைய வைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. அந்த கருத்தை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா, அல்லாஹு தஆலா மரியம் அம்மாவுக்கு சொல்றான். மரியம் அம்மா தனியா குழந்தைய பெற்றெடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நீ அந்த மரத்துக்கு அடியில ஒதுங்கிக்க, அந்த மரத்தை உழுக்கு. அந்த ஈத்த மரத்தின் அடியை நீ உழுக்குனா அது என்ன செய்யும்? உன் மேல இந்த கனிந்த ஈத்த பழங்களை உங்ககிட்ட போடும், அதை நீ சாப்பிட்டு நீ குழந்தையை பெற்றெடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு இதை ஆய்வு செய்து பிரசவ நேரத்தில் இனிப்பு சாப்பிடுகிற போது என்ன வரும்? பிரசவம் லேசாகும் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். விஞ்ஞானம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த கருத்து எங்கிருந்து வந்தது? குர்ஆனில் இருந்து வந்தது. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல மலைகளை பற்றி சொல்றான். வல் ஜிபால அவுதாதன், மலைகளை நாம இந்த கூடாரம் அடிக்கும் போது அதுக்கு இதா வைப்பாங்களே, மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். மலைகளை முளைகளாகனா இந்த கூடாரத்தை கெட்டுறதுக்கு முளை வைக்கிறாங்களா, முளை அடிக்கிறதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த முளைகளாக ஆக்கி இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த முளை என்ன செய்யும்னா, கூடாரம் காற்றடிக்கும் போது ஓடி போகாமல் கூடாரம் அதை முளை காப்பாற்றும். அல்லாஹ் மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறேன்னு சொல்றது மிகப்பெரிய ஆய்வுக்கு வழிவகுத்திருக்கு. பூமி நிலையாக இருப்பதற்கு மலைகள் காரணம். பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, அப்படித்தானே? பூமி எவ்வளவு வேகத்துல சுத்துது? 1000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது ஒரு மணி நேரத்துக்கு. அதனாலதான் 24 மணி நேரத்துல பூமியினுடைய சுற்று வட்டார பாதை 24,000 மைல். நான் இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு சொன்னேன். அப்ப 1000 மைல் வேகத்துல என்ன சுத்துது? பூமி சுத்துது. சுத்தும் போது ஏதாவது குலுக்கம் தெரியுதா? நமக்கு ஏதாவது குலுக்கம் தெரியுதா? தெரியறது இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா மலைகள். இன்னைக்கு நான் பாக்குறேன், இந்த டிவில எல்லாம் கிராண்ட் மாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு ஷோ நடத்திட்டு இருந்தாரு. கேரளாக்காரர், மலையாளத்துக்காரர். நம்ம மனசுல நினைச்சிருக்கிறது எல்லாம் சொல்லுவாரு. படிச்சு கொஞ்சம் பார்த்திருக்கீங்களா இல்லையா டிவியில? அவர் பேரு
ஜிபி பிரதீப் கிராண்ட் மாஸ்டர் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ஆளு சொல்றாரு, என்னை ஆச்சரியப்படுத்தினது, நான் படித்த புத்தகங்களில் என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு புத்தகம் குர்ஆன். அது இந்த உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது 18ஆம் நூற்றாண்டில். மலைகளால் ஏற்படுகிற நன்மைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது 18ஆம் நூற்றாண்டில். 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை 7ஆம் நூற்றாண்டிலேயே குர்ஆன் சொல்லி இருக்குது. மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறேன் இந்த ஆயத்தை எடுத்து சொல்றார். மலைகள் தான் இந்த பூமியினுடைய ஓட்டத்தில் இதை தடுமாறாமல் தாங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றார். இது விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு சொல்றோம். இது மாதிரி குர்ஆனில் இருக்கிற செய்திகளை வைத்து உலகத்திற்கு சொல்லப்பட்ட உண்மைகள் எத்தனையோ இருக்கு. ஒண்ணு, குர்ஆன் நிறைய உண்மைகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அந்த உண்மைகளை ஆய்வு செய்து சொன்னதன் அடிப்படையில் தான் மனித உலகம் சிந்திக்க ஆரம்பித்தது. ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்த போது முஸ்லிம்கள் அறிவியலின் உச்சத்தில் இருந்தார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அடிப்படை விஞ்ஞானம் முழுக்க நாம சொல்லி கொடுத்தது, அதுக்கு காரணமா இருந்தது குர்ஆன். இன்னும் நிறைய இருக்கு. இது ஒண்ணு. அப்ப யாராவது நம்ம கிட்ட ஏப்பா குர்ஆன்ல தான் எல்லாம் இருக்குன்னா நீங்க அதை பார்த்தே சொல்லி இருக்கலாமே அப்படின்னு கேட்டா, நிறைய நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க சொல்லி கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. நீ போய் விஞ்ஞானத்தை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க அறிவியல் செய்திகள் வந்தபோது, அது குர்ஆனில் இருந்த போது, அது எங்களுக்கு அது உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியது. எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியது. அது ஒரு பிரயோஜனம் தானே. குர்ஆன் என்ன செய்யல? அறிவுக்கு முரண்படல. நீங்கள் அறிவியல் செய்திகளை சொன்ன போது உலகத்தில் ஒரு ஆச்சரியமான உண்மையில ஒரு கருத்து இது, எந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் குர்ஆன் முரண்பட்டதில்லை. ஒவ்வொரு அறிவியலுக்கும் கிறிஸ்துவர்கள் முரண்பட்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கருத்து வந்துச்சு. முதல்ல என்ன நினைச்சாங்க? சூரியன் தான் பூமியை சுத்துதுன்னு நினைச்சாங்க. நீங்க தலை சுத்தலையே, இந்த ராத்திரி நேரத்துல தராவிக்கு பின்னாடி சுத்துதுன்னு சொன்னாங்க. முதல்ல என்ன நினைச்சாங்க? சூரியன் தான் பூமியை சுத்துது அப்படின்னு நினைச்சாங்க. அதை மாற்றி கருத்து சொன்னவர் கலீலியோ. இல்ல சூரியன் ஒரு இடத்துல நிக்குது, பூமி தான் சுத்துதுன்னு அப்படி கருத்து சொன்னதற்காக அவருக்கு ரோம் தேவாலயம் மரண தண்டனை கொடுத்துச்சு, மரண தண்டனை அறிவிச்சது. நீ ஏன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இயேசு பிறந்த இடம்தான் உலகத்தின் மையமாக இருக்க முடியும். இயேசு இந்த நிலத்தில் பிறந்தார் என்றால் இதுதான் மையமாக இருக்க முடியும். இதை சூரியன் சுற்றி வருகிறது என்று சொன்னா அதுதான் கரெக்ட். சூரியனை பூமி சுத்துதுன்னு சொல்றது சரியில்லைன்னு சொல்லி கலீலியோவுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம புத்தகத்துல படிச்சிருக்கலாம். கலீலியோவுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். அவர் கடைசியில் என்ன பண்ணாரு? ஒரு உண்மையை சொன்னதுக்காக நான் ஏன் உயிரை விடணும்னு மன்னிப்பு கேட்டார். ஒரு உண்மையை சொன்னா இன்னைக்கு புரியாட்டி என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கப்போ, அதுக்காக நான் ஏன் உயிரை விடணும்னு அவர் மன்னிப்பு கேட்டார். இந்த முரண்பாடு ஆரம்பத்துல ஆபரேஷன் செய்து குழந்தை பிறப்பதை ஐரோப்பிய உலகம் ஒத்துக்கொள்ளல. ஏன்னா பைபிள்ல வந்திருக்குது, நீ வேதனையில் குழந்தையை பெற்றெடுப்பாய் வந்திருக்கிறதுனால வேதனை இல்லாம குழந்தை பெற்றுக்கிறத ஏத்துக்க முடியாதுன்னு மறுத்தாங்க. இதெல்லாம் யாரு? இன்னைக்கு யார் உலகத்துல நாகரீகமும் அறிவியலுக்கும் சொந்தக்காரர்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்களோ அவங்க சொன்னது. இப்படி முரண்பாடு அவர்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்திலும் கூட குர்ஆன் அறிவியலுக்கு முரண்பட்டு பேசியதில்லை. உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல அறிவியல் உண்மைகளும் குர்ஆனுடைய கருத்தை நியாயப்படுத்துச்சு. ஒரு பாருங்க, நம்ம மூளை இருக்குல்ல, நம்ம மூளை உடம்புல ஒரு சின்ன பார்ட்டு தான், புரியுதுல்லைங்க? அது சின்ன பார்ட்டு தான். ஆனா இந்த மூளையில மொத்த உடலையும் கட்டுப்படுத்துகிற
செல்கள் மூளையில இருக்கு. எந்த அளவுக்கு இருக்காமா, நம்ம கை இப்படின்னா இதே ஒரு கை எங்க இருக்காம மூளையில இருக்க, இதே கையினுடைய ஒரு மாடல் மூளையில இருக்கு. அது சின்ன மினியேச்சரா இருக்கு. இதே கையினுடைய மாடல் சின்னதா எங்க இருக்கு, மூளையில இருக்கு. நம்ம காது இதுக்கான ஒரு சின்ன இது மூளையில இருக்கு. எல்லாத்துக்குமான ஒரு அங்கம் எங்க இருக்கு, மூளையில இருக்கு. மூளையில அதிக இடம் பிடிக்கிற உறுப்பு எது தெரியுமா? மூளையில அதிக இடம் பிடிச்சிருக்கிற உறுப்பு நாக்கு. நம்ம நாக்குக்கு தான் அதிக இடம். ஏன்னா அது பேசி என்ன பண்ணலாம் செஞ்சிருது. அதனால நாக்குக்கு தான் அதிக இடமா. இந்த மூளையில அல்லாஹ் ஒரு டிஃபரெண்ட் அமைப்புல வச்சிருக்கான். மூளையின் இடது பகுதி உடலின் வலது பாகத்தை கட்டுப்படுத்துகிறது. மூளையின் வலது பகுதி உடலின் இடது பாகத்தை கட்டுப்படுத்துது. மூளையினுடைய கண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்ணை தலைக்கு பின்னாடி இருக்கிற நரம்பு கட்டுப்படுது. தலைக்கு பின்னாடி இருக்கிற நரம்பு கட்டுப்படுது. அதனாலதான் இந்த பின்மண்டையில அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? பின்மண்டையில அடிச்சா கண்ணு பதிப்போயிடும். இப்ப நம்முடைய கண்ணை கட்டுப்படுத்துற நரம்பு இருக்கு. இப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு செய்தி சொல்றாங்க, மனுஷனுடைய அகம்பாவம், தற்பெருமை, பிடிவாத குணம், இதெல்லாம் இந்த உணர்வுகள் எங்க இருக்குதுன்னு கேட்டா அது நெத்தியில இருக்கு. அது நெத்தியில இருக்கா. இந்த உணர்வுகள் எல்லாம் எங்க இருக்கு, நெத்தியில இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஜுத், நீங்கள் சஜதா செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்கு, வாக்கு தரிவு, அல்லாஹ்வை நெருங்குங்கள். சஜதா செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்கு. சஜதா செய்யும் போது மனுஷனுடைய அகம்பாவத்துக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கிறான். நீ அகம்பாவம் காட்டாத, நீ அகம்பாவம் காட்டாத, பிடிவாதம் காட்டாத, நீ திமிர் செய்யாத அப்படிங்கிற ஒரு அழுத்தம் எதுல கிடைக்குதான், சஜதா செய்யும் போது கிடைக்குதான். அப்போ நெத்தியில இருக்கிற இந்த அகம்பாவ உணர்வை குறைச்சி அல்லாஹ்வோட நெருக்கமாக்குது எது, சஜதா. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஜுத், சஜதா செய்யுங்கள், வக்தரிபு, அல்லாஹ்வை நெருங்குங்கள். மனுஷன் அல்லாஹ்வை நெருங்கணும்னா என்ன வேணும், இந்த அகம்பாவ குணம் போகணுமா இல்லையா? இந்த அறிவு அது இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போகும்போது கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இங்க அவங்களுடைய படுக்கையில படுத்திருந்த சூடு கூட ஆறவில்லை, அதுக்குள்ள போயிட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. பின்னால விஞ்ஞானம் வளர்ந்து விஞ்ஞானம் பல உண்மைகளை சொன்ன போது இதை நாம நம்புவது நமக்கு லேசாச்சு. விஞ்ஞானம் என்ன சொல்லுச்சுன்னா, இது சாத்தியம்தான். இந்த நம்ம நான் இந்த மைக் இல்லாம பேசுனேன்னு வைங்களேன், அந்த பின்னால் இருக்கிற இடத்துக்கு சவுண்டு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா இல்லையா? நான் பேசுற சத்தம் லேட் ஆகும். ஆனா லைட்டை போட்டா லைட்டு சீக்கிரமா போயிருமா இல்லையா? ஒரு ரூம்ல லைட்டை போட்டோம்னா லைட்டு கொஞ்சம் நம்ம ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல லைட் எல்லா பக்கம் போய், அப்ப ஒளியினுடைய வேகம் ரொம்ப அதிகம். ஒளி வேகத்தில் போகும்போது இந்த நேரம் பின்னாடி போயிருமா? ஒளி வேகத்தில் போகும்போது நேரம் பின்னாடி போயிருமா? இதை கண்டுபிடிச்சு சொன்னா ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல? ஐன்ஸ்டீன் தான் இன்னைக்கு என்ன கருதப்படுறாருன்னா விஞ்ஞானிகளுடைய தலைவர்னு கருதப்படுறார். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வேதம் என்று கருதப்படுகிற அளவுக்கு ஐன்ஸ்டீன் இருக்கார். அவர் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஏற்கனவே உலகத்துல என்ன நம்பிக்கைகள் இருந்ததோ அதுல பலதை அது உடைச்சு தள்ளிடுச்சு. பல அறிவியல் முடிவுகளை அது உடைச்சு தள்ளிடுச்சு ரிலேட்டிவிட்டி. அது என்ன சொல்லுதுன்னா, நீ எதையும் ஒரு தீர்மானத்துல பேச முடியாது. நீங்க எதையும் ஒரு தீர்மானத்துல பேச முடியாது. உன்னோட ஒப்பிட்டு தான் நீங்க ஒன்ன பார்க்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு சிம்பிளா. ஒரு கப்பல் கேப்டன் அவருடைய கேபினெட்ல உட்கார்ந்துருக்காரு, டீ குடிக்கிறார். அவர் கையை ஆடுதா ஆடலையா? கப்பல் கேப்டன் அவருடைய கேபின்ல உட்கார்ந்து டீ குடிக்கிறார், கை ஆடுதா ஆடலையா? கண்டிப்பா ஆடு. ஏன்னா கப்பல் ஆடுது, ஆனா கையில் ஆடுமா? ஆடுறது தெரியுது. அப்ப ஆடலைன்னு வெளியில பார்த்தா நம்ம இது ஆடலைன்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன
இப்ப ஒரு சின்ன ஒரு இதை விளக்குறதுக்கான ஒரு தத்துவம், இதை முழுசா விளக்குறதுக்கான சந்தர்ப்பம் இது இல்லை. அப்ப ரிலேட்டிவிட்டின்னு ஒரு சத்துவம் சொன்னார். எந்த உண்மையும் ஒன்றோடு ஒப்பிட்டு பார்த்து தான் பேச முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் டைம் டைல்யூஷன் அப்படின்னு ஒரு தத்துவம் சொன்னார். டைம் டைல்யூஷன்ங்கிறது ஒரு ஃப்ரேம்ல இருக்கிற நேரம் இன்னொரு ஃப்ரேமுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒரு வாட்ச் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு வாட்ச் இருக்கு, அங்கேயே நிக்குது. இன்னொரு இடத்துல ஒரு வாட்ச் இருக்கு, சுத்துற பொருள் இருக்கு. ஒரு வாட்ச் எதில் வச்சிருக்கோம், ஒரு டயர்ல வச்சு சுத்துறோம்னு வைங்களேன். அப்படி சுத்தும் போது இந்த வாட்ச், நிக்கிற வாட்ச் சுத்துற வேகம் கம்மியா இருக்கும், இந்த சுத்துறதுக்குள்ள இருக்கிற சுத்துற வேகம் இருக்கு இல்லையா, அது ஜாஸ்தியா இருக்கும். ஒரே வாட்ச் தான், ஒரே வாட்ச் தான். அது நிலையாக இருக்கிற போது சுத்துற வேகம் ஒரு மாதிரி இருக்கும், அது சுத்தி கொண்டிருப்பதில் சுத்துற வேகம் ஒரு மாதிரி இருக்கும்னு ஒரு தத்துவம் எல்லாம் சொன்னாரு. நம்மெல்லாம் ரொம்ப சயின்ஸ் படிச்ச ஓரளவுக்கு படிச்சிருந்தா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சயின்ஸ் படிச்சவங்களுக்கு அது புரியும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல போன அந்த பத்தி அல்லாஹ் தஆலா ரெண்டு வகையா பேசுறான். ஒண்ணு ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து ஜெருசலத்துக்கு போனது, அது புராக்குங்கிற வாகனத்துல போனது. அந்த வாகனம் புராக்கு. அதுக்கு மேல ஜெருசலத்திலிருந்து வானங்களை கடந்து போனாங்க, அது ரஃப் அப்படிங்கிற ஒரு இதுல போனாங்கன்னு இருக்கு. அது ஒரு வேளை இப்ப இருக்கிற லிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, லிஃப்ட் மாதிரி இருக்கலாம். லிஃப்ட் சாதாரணமா இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்ச லிஃப்ட் எவ்வளவு ஃபாஸ்டா போயிருது. மலேசியால பெட்ரோனஸ் டவர்னு ஒரு டவர் இருக்கு, நான் அதுலதான் போயிருக்கேன். அது கிட்டத்தட்ட 50 மாடி ரொம்ப போய் பார்க்க, அது ரொம்ப பெருசு. ஆனா 50 மாடி, 48வது மாடி வரைக்கும் போகலாம். 48 மாடிய 58 செகண்ட்ல அந்த லிஃப்ட் போயிடுது. 58 செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த லிஃப்ட் எங்க போய் சேர்ந்துருது, அந்த மாடிக்கு போய் சேர்ந்துருது. இப்போ மனுஷன் தயார் பண்ண லிஃப்டே இவ்வளவு வேகத்துல போகும்னா, அல்லாஹ் தயார் பண்ண லிஃப்ட் இன்னும் ஒளியை விட வேகத்தில் போயிருக்கும் போது அந்த வேகம் நிகழ்ந்திருக்கும். இங்க நேரம் ஓடி இருக்காது, நேரம் அப்படி இருந்திருக்கும். இந்த ரிலேட்டிவிட்டி தத்துவம், ஐன்ஸ்டீன் சொன்ன தத்துவம், மெஹராஜினுடைய செய்தியை விளங்கிக்கிறத நமக்கு லேசாக்கிட்டு, இப்படி நாம என்ன பண்றோம், விஞ்ஞானத்தினுடைய பல செய்திகள் நமக்கு குரானுடைய ஈமானிய நம்பிக்கைகளை விளங்குறதுக்கு லேசாக்கி இருக்குதுங்கிற போது நாம அதை எடுத்து சொல்றோம். பாருங்க, இது இப்படித்தான் குரான்ல இருக்குன்னு எடுத்து சொல்றோம். ஒண்ணு குரான் பல உண்மைகளை கண்டுபிடித்து சொல்லி இருக்கு, இன்னொன்னு விஞ்ஞானம் கண்டுபிடித்த பல செய்திகள் குரானுக்கு இயல்பாக ஏற்றதாக இருக்கிறது, எதிராக இல்லை. இதை உலகத்துக்கு நாம சொல்றோம். இந்த உலகத்துக்கு குரான் சொல்ற செய்தி ஒண்ணு என்னன்னா, அதை அல்லாஹ் குரான்ல சொல்றான். அல்லாஹ் தஆலா நம்ம ரசூலுல்லாவை பற்றி ஒரு செய்தி சொல்றான். நம்ம ரசூலுல்லா வரணும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க. அப்படி அவங்க துஆ செய்யும் போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரப்பனா, இறைவா, வபஅத் ஃபீஹிம் ரசூலன், இவர்களுக்கு ஒரு தூதரை நீ அனுப்பு, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் உன்னுடைய ஆயத்துகளை ஓதி காட்டுவார், வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு அறிவை அவர் கற்றுக் கொடுப்பார், வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். அப்படி ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 வேலை சொல்றாங்க. ஒண்ணு, ஓதி காட்டுவாரு, அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுப்பாரு, 3வது பரிசுத்தப்படுத்துவார். அப்படி ஒரு தூதரை அனுப்புன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. அந்த துஆவுக்கு ஏற்ப அல்லாஹ் நம்ம ரசூலுல்லாவை அனுப்பினான். அப்படி அனுப்புன போது எப்படி அனுப்புனேன்னு அல்லாஹ் சொல்றான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன், அல்லாஹ் ரசூலை அனுப்பினான். எப்படி அனுப்பினான்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுபவராக, வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துபவராக, வயுஅல்லிமுஹுல் கிதாப, அவர்களுக்கு அறிவை கற்றுக் கொடுப்பவராக அனுப்பினான். இது ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆல 3வது இடத்துல இருந்தது பரிசுத்தப்படுத்துதல். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புற காலகட்டத்துல அதை பற்றி பேசுகிற வசனத்துல 2வது இடத்துல வந்துருச்சு பரிசுத்தப்படுத்துதல். காரணம் என்னன்னா, அறிவு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அறிவு, அவர் அப்படி துஆ செய்தாரு. ஆனா அல்லாஹ் அவரை, பெருமானாரை அனுப்புகிற போது சொன்ன அந்த செய்தியில ஒரு கருத்து விஞ்ஞானத்துக்கு சொல்லப்படுது.
விஞ்ஞானம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது குர்ஆனுடைய இன்றைக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். விஞ்ஞானம் எல்லாமே ஏற்றுக்கொள்ள தகுந்ததல்ல, அறிவியல் பூர்வமான எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததல்ல, அது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். எது அதில் நல்லதோ அது மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எது அதில் தவறானதோ அது ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை குர்ஆன் இன்றைய அறிவியல் உலகுக்கு வழிகாட்டுவதாக அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். இது குர்ஆனுடைய சிறப்பு. அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய அருள்மறை குர்ஆனை மிகச்சிறந்த அறிவு பொக்கிஷமாக அல்லாஹ் வழங்கி நம்முடைய சிந்தனையை தூண்டிவிடக்கூடியதாக, எல்லா நிலையிலும் நம்முடைய சிந்தனையை தூண்டிவிடக்கூடியதாக அல்லாஹ் வழங்கினான். நமக்கு அந்த கடமை இருக்கு. நம்ம குர்ஆனை வச்சுக்கிட்டு யோசிக்காதவங்களாக, அறிவு சிந்திக்காதவங்களா இருக்கக்கூடாது. வாட்ச் கட்டி இருக்கிறோமா, இந்த வாட்ச் எப்படி இயங்குது தெரியணும். நமக்கு போன் வச்சிருக்கிறோமா, இந்த போன் எப்படி இயங்குது நம்ம புரியணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவார்த்தமாக சிந்திப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது குர்ஆனுடைய ஆவல். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அந்த அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுவும் குர்ஆனுடைய ஆவல். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் வழிகாட்டுகிற வழிப்படி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.